ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. அடினியம் என்றாலே டெசர்ட் ரோஸ்னால் அது பாலைவனத்து பூக்கள். ஸோ பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு பிளான்ட்னா அதோட சீசன் என்னவாக இருக்குன்னா ஹாட் ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ட். அப்போது அந்த சிச்சுவேஷன் ஒரு சம்மர் மாதிரி ஹாட் கிளைமேட் மாதிரி கிடச்சிதுன்னா சூப்பராக க்ரோ ஆகும் அண்ட் சூப்பராக ப்ளூம் ஆகும். நம்ம சம்மரை நோக்கி இப்போ நெருங்கிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அடினியமோட சீசனை நோக்கி நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த டைமில் அடினியமுக்கு ஒரு பூஸ்டப்பாக நம்ம ஒரு ஃபர்டிலைசர் கொடுத்தா ரொம்ப நல்லது. அது என்ன ஃபர்டிலைசர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். நம்ம ரீசண்டாக க்ரோத்தை எப்படி கொண்டு வர்றது, அடினியமை கட் பண்ணி அதோட நிறைய கிளைகளை எப்படி உருவாக்குறது, அதுக்கான ஃபர்டிலைசர் என்ன நான் யூஸ் பண்ணேன், என்ன ரிசல்ட் கிடச்சிதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சேம் இதுவும் அதே மாதிரி தான். பட் இந்த டைம் பூ பூக்க வைக்கிறதுக்கான ஒரு ஃபர்டிலைசரை கொடுக்குறேன். அது எந்த டைம் கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறதா டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம எந்த ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் சரி, அந்த பிளான்ட்டுக்கு ஒரு ரெடினஸ் நம்ம கொடுக்கணும். அந்த ஃபர்டிலைசரை அது அப்படியே இழுத்து அப்படியே அந்த ரூட்டுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுதான் நம்ம வாட்டரிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். இது நான் மார்னிங் இந்த எல்லா அடினியம் பிளான்ட்டுக்கும் நான் நல்லா வாட்ரு பண்ணிட்டேன். ஸோ அந்த மண்ணை நல்லா ஈரப்பதமாக்கி வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம கொடுக்கக்கூடிய உரமானது அது ஈஸியாக கன்சியூம் பண்ணி ரூட்டுக்கு சீக்கிரமாக அது பாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, இல்லை கெமிக்கல் ஃபர்டிலைசராக இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் ஹோம்மேட் ஃபர்டிலைசர் கூட உருவாக்குறோம், அதை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு மண்ணை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஈரம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈரத்தன்மை இருக்கும் பொழுது அந்த டைமில் நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கும் பொழுது அது சீக்கிரமாக உள்வாங்கி பிளான்ட்டுக்கு சீக்கிரமாக நியூட்ரியன்ஸை அழகாக பாஸ் பண்ணிவிடும். அதுக்கான சூழ்நிலை அது க்ரியேட் பண்ணிவிடும். ஈவினிங் டைமில் நான் ஃபர்டிலைசர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா சேம் எர்வான் ப்ராடக்ட்டு தான். நம்ம அடினியம் க்ரோத்துக்கு என்ன ஃபர்டிலைசர் நான் கொடுத்தேனோ அதே ப்ராடக்டில் தான், அதே பிராண்டில் தான் இந்த ஃபர்டிலைசரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்டெப்ஸ், அதே மாதிரி ப்ரொப்போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் அந்த ஃபர்டிலைசர் பார்க்கும் பொழுது பால்ஸாக தான் இருக்குது. அந்த ஃபர்டிலைசரை என்னென்ன ப்ரொப்போர்ஷன் என்னென்ன பாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஈவன் நானுமே இதை ஃபஸ்ட் டைம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் க்ரோத்துக்கான ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நான் பார்த்தேன். அந்த ரிசல்ட்டான அப்டேட்டடான வீடியோவை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். எப்படி க்ரோத்துக்கான ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் ஏதாவது களைகள் இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா களைகள் இருக்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த போஷாக்கு அந்த ஃபர்டிலைசர் உரமானது அந்த களையும் சேர்த்து இழுத்துக்கும் பொழுது நம்ம டார்கெட் பண்ணுற பிளான்ட்டுக்கு கரெக்டான சத்து போகவே போகாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பாட்டில் ஏதாவது களைகள் இருந்தால் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த பாட்டில் இருக்கிற பிளான்ட் சீடு போட்டு வளர்த்த பிளான்ட். இது இன்ன வரைக்கும் ப்ளூம் ஆகவே இல்லை. இதுக்கான ஏஜ் 3 இயர்ஸ்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ இது 3 இயர்ஸ் ஆன பிளான்ட் தான். ஆனால் இன்னுமே இது பூக்கவே இல்லை. இதை பூக்கிறதுக்காக நான் இப்போ அந்த ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை நல்லா அப்படியே களைச்சி விடுறேன். ஏன்னா களைச்சி விட்டால் நம்ம போடுற அந்த ஃபர்டிலைசர் ஈஸியாக உள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும்.
அண்ட் இப்படி தான் இருக்கும் இந்த ஃபர்டிலைசர். பார்க்குறதுக்கு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டான அந்த அளவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறேன். என்ன தான் ஆர்கானிக் ஃபர்டிலைசராக இருந்தாலும் இது ஒரு ரெடிமேட் ஃபர்டிலைசர் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் அந்த ரூட் அந்த கார்டெக்ஸில் டைரெக்டாக படக்கூடாது அப்படிங்கிற காஷியஸாக நான் போடுறேன். ஸோ போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிகிட்ருக்கிறேன். தென் நல்லா வாட்ரு கொடுக்குறேன். ஸோ நம்ம போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம வாட்டர் கொடுக்கணும், அண்ட் ஃபர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம வாட்ரு கொடுக்கணும். ஸோ இந்த டைம் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக நம்ம வாட்ரு கொடுத்தா தான் அந்த பால்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்டிலைசர் வந்து நல்லா கரைஞ்சி போகும். அதுக்காக தான் வாட்ரு கொடுக்குறோம். அப்படியே மற்ற அடினியம் பிளான்ட்ஸ்க்குமே நான் வந்து ஃபர்டிலைசர் கொடுத்துட்ருக்கிறேன். எல்லா பிளான்ட்ஸ்க்குமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நான் கையிலே போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஸ்பூனில் எடுத்து போடுற அளவுக்கு எனக்கு அந்த ஸ்பீட் வரமாட்டேங்குது. ஸோ கடன்னு கையிலே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ருக்கிறேன். இந்த உரமானது நீங்கள் டைரெக்டாக அப்படியே பால்ஸாக அப்படியே டைரெக்டாக சாயில் மேலே போடலாம். அதே சமயம் நீங்கள் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணியும் போடலாம். நல்லா வாட்டரில் நீங்கள் இந்த பால்ஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக கரைஞ்சு அந்த கரைஞ்ச வாட்டர், அந்த நல்லா டிசால்வ்டு வாட்டர் வந்து நீங்கள் பாட்டில் அப்படியே ஊற்றலாம். அப்படியும் பண்ணலாம். அதுவுமே எஃபெக்டிவான ஒரு ஸ்டெப் தான். இப்போ எல்லா பிளான்ட்டுக்குமே நான் போட்டாச்சு. இந்த டைமுக்கு அப்புறம் நான் வந்து நல்ல வாட்டர் கொடுக்குறேன். ஸோ வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் வாட்டர் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த பால்ஸ் வந்து கரைஞ்சி அது அப்படியே இந்த மண்ணுக்குள்ளே கீழே இறங்கி போகும். ஸோ அந்த ரூட்டுக்குள்ளே உடனே அது கன்சியூம் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வழி வகுக்கும். அதுக்காக தான் வாட்ரு பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து போடுறதுக்கு முன்னாடி சாயில் நல்லா ஈரம் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் தான் ஃபர்டிலைசர் கொடுக்குறோம். அண்ட் இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கான நல்ல நேரம் வந்து ஈவினிங் டைம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து கொடுக்கறது ஒரு ஃபர்டிலைசர், அது வந்து கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வெயில் டைமில் நம்ம கொடுக்கும் பொழுது வெயிலில் பார்க்கும் பொழுது அதனால் எந்த ரியாக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நான் அந்த சன் செட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஃபர்டிலைசர் கொடுப்பேன். இது என்னோட ஒரு ஸ்டெப். இது வரைக்கும் தெரியல, பட் இது வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய எல்லா ஃபர்டிலைசருமே நான் வந்து ஈவினிங் டைமில் தான் கொடுப்பேன். ஆல்ரெடி சில பிளான்ட்ஸில் மொட்டு விட்டுருக்கு. நம்ம வந்து லாஸ்ட் டைம் கட் பண்ணி க்ரோத்துக்கான ஃபர்டிலைசர் கொடுக்கும் பொழுது நல்லா நிறைய கிளைகள் வந்திருந்தது. அதில் ஒரு சில பிளான்ட் வந்து கிளைகள் வந்ததுமே சில மொட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இதெல்லாமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம பூக்களுக்கான ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எப்படி பூ பூக்க போகுது அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பார்க்க ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட்டட் ரிசல்ட்ஸ் காமிக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு மந்த் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதம்தான். பிப்ரவரி எண்ட் ஆர் மார்ச், அதாவது பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வரக்கூடிய நாட்களில் நம்ம இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து அடினியம் ரீபாட் பண்ணலாம், அடினியமை கட் பண்ணி அதுக்கான போஷாக்கு நீங்கள் கொடுக்கலாம். ப்ளூமிங் டைமுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சம்மர் டைமில், அதாவது அதோட க்ரோத் சீசன் டைமில் நம்ம நல்ல க்ரோத் பார்க்கலாம், நல்ல ப்ளூம்ஸ் பார்க்கலாம், அண்ட் ஈவன் நல்ல விதைகளையுமே நம்ம எடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசருக்கான ரிசல்ட்டு என்னங்கிறத அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு டிப்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணி காமிங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.
அண்ட் நம்ம சேனல்ஸ் பார்த்து நிறைய வீடியோஸ் பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்க. பட் ஸ்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.